ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மினி விளாக் தான் பார்க்க போகிறோம். இது சண்டே எடுத்த வீடியோ. பொங்கல் வந்தாலே பனங்கிழங்கு கரும்பு இதான் ஸ்பெஷல். அதே மாதிரி அம்மா வந்து கிழங்க அவிச்சாங்க. அவிச்ச உடனே சூடாக ஒரு கிழங்கு எடுத்து சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் சந்தைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மா நான் 3 பேரும் கிளம்புனோம். பாப்பா நானும் வரேன் அப்படின்னா சரி வா அப்படின்ட்டு அவளையும் கூட்டிகிட்டு போனோம். எங்கள் ஊரில் புதன்கிழமை தான் சந்தை வைப்பாங்க. அதாவது வாரம் புதன்கிழமை இருக்கும். இப்போ பொங்கல் அப்படின்னோடனே ஒரு 4 நாள் பொங்கல் வரைக்கும் தொடர்ச்சியாக வச்சுருப்பாங்க. ஏன்னா இந்த கிராமங்களில் எல்லாமே சுற்றி பொங்கப்பொடி வாங்கி கொடுக்குறது எல்லாமே இங்கே வந்து தான் வாங்குவாங்க. அதுக்கப்புறம் கரும்பு நிறையா வச்சுருந்தாங்க. சரி ரேட் எல்லாமே போகும்போதே கேட்டு போயிடலாம் அப்படின்ட்டு கேட்டோம். 10 கரும்பு 300 அப்படி சொன்னாங்க. அதாவது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி ரேட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ஓகேன்ட்டு நம்மளுக்கு வந்து பெஸ்ட்டாக எது தெரியுதுன்ட்டு பார்த்து வச்சுட்டு போனோம். ஏன்னா வரும்போது நம்ம ஆட்டோவில் அப்படியே எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு. சந்தைக்குள்ளே போனால் தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுது பொங்கல் வந்து எவ்வளோ செழிப்பாக இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா கோலப்பொடி மஞ்சள் அந்த மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு கோலப்பொடியில் வந்து நிறையா கலர்ஸ் பார்த்தோம், அதுவும் எடுத்தோம். அப்புறம் அம்மா வந்து அம்மாவோட ஃப்ரெண்டை வந்து மீட் பண்ணாங்க. இவங்க வந்து அம்மா கூட படித்தவங்க. அவங்களையும் மீட் பண்ணிவிட்டு அப்படி வெஜிடபிள் எல்லாமே வாங்கினோம். எங்கள் ஊரில் வந்து இந்த மாதிரி பிளேட்டில் தான் வச்சுருப்பாங்க. ஒரு பிளேட் 20 ரூபா அப்படின்னு. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது 10 ரூபா, இப்போ 20 ரூபா ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலாக கரும்பும் எடுத்து அப்படியே ஆட்டோவில் கட்டிட்டு கொண்டு வந்துட்டோம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கரும்பு கட்டை தூக்கி கொண்டு வந்ததே எங்கள் அப்பா தான். அதை வீடியோ எடுக்காமல் விட்டேன். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பாய்.